டீசல் கேஸ் விலை உயர்வை கண்டித்து நடைபெறுகிற பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் தோழர் கருப்புசாமி அவர்களே, முன்னிலை வகித்து சிறப்பித்திருக்கக்கூடிய தோழர்களே, இங்கு சிறப்பான முறையில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் தோழர் விஜயகோபால் அவர்களே, தோழர் ஆண்டி அவர்களே, தோழர் குண்டுமலை அவர்களே, ஆர்வீஎஃப்னுடைய மாவட்ட அமைப்பாளர் மணிகண்டன் அவர்களே, உசிலம்பட்டி தாலுகா செயலாளர் தோழர் பரமன் அவர்களே, தோழர் நல்லக்கண் அவர்களே, ஆட்டோ தொழிலாளர் சங்க தோழர்களே, நிர்வாகிகளே, நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதன் அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் முதலில் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே பேசிய தோழர்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு என்ன காரணம் என்பதை மிக தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். 15 நாட்களில் 6 முறை பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி இருக்கிறார்கள். ரஷ்யாவிலிருந்து சலுகை விலையில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்தார்கள். இன்றைக்கு உலக நாடுகளை எல்லாம் மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப், அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த ட்ரம்ப் ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது என்று ஒரு மிரட்டல் விடுகிறார். உடனடியாக கூடை கும்பிடு போட்டு குனிந்து வணங்கி நாம் வாங்கவில்லை என்று அறிவிக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்திய நாட்டு மக்களுடைய நலனின் மீது அக்கறை இருந்தால் எங்களுடைய நாடு நாங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் கச்சா எண்ணெயை வாங்குவோம் என்று சொல்லுவதற்கு அவருக்கு தைரியம் இல்லை. நம்முடைய நாட்டினுடைய பிரச்சனை பாகிஸ்தான் மீது குண்டு போடுகிற பொழுது கூட நாங்கள் தான் இந்த போரை நிறுத்தினோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டார். இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த போரில் வியட்நாமை இன்றைக்கு வம்புக்கு இருக்கிறார்கள். வியட்நாமில் பிடல் காஸ்ட்ரோங்கிற ஒரு மனிதர் இருக்கிற வரை அசைத்து கூட பார்க்க முடியவில்லை. பல முறை 300க்கு மேற்பட்ட முறை முயற்சி செய்து அவரை கொலை செய்ய முடியவில்லை. அமெரிக்க உளவுத்துறையே தோல்வி அடைந்தது. ஆனால் இப்பொழுது அந்த நாட்டிலே இன்றைக்கு அந்த நாட்டை ஒரு டீ குடிப்பதற்குள் அந்த நாட்டை அழித்து விடுவோம் என்று பேசுகிறார், ட்ரம்ப் பேசுகிறார். என்ன விதமான ஒரு போக்கு! ஒரு சர்வதேச ரவுடியை போல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு நாடு அமெரிக்கா. எல்லா நாடுகளிலும் மூக்க நுழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த பெட்ரோல் டீசல் மேற்காசிய போரினால்தான் பெட்ரோல் டீசல் விலை உயர்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இதற்கு யார் காரணம்? இந்த போரை நிறுத்துவதற்கு ஏன் முயற்சி எடுக்கவில்லை? இந்தியா ஏற்கனவே நடுநிலை நாடுகள், அணிசேரா நாடுகளுடைய தலைமை பொறுப்பை வகித்த இந்திரா காந்தி அவர்கள் இருக்கிற பொழுது, அன்றைக்கு இந்திரா காந்தி ஒரு நாட்டு பிரச்சனையில் தலையிட்டால் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களால் தீர்த்து வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதற்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கல. அதன் மேல் போட்டிருக்கக்கூடிய கலால் வரி, வாட் வரி, எல்லா வரியும், இந்த வரிகளை குறைத்தால் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறையும். வரியை குறைப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? தயாராக இல்லை. ஏழை எளிய மக்கள் இப்ப என்ன சொல்றாங்க? விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிப்பு, சிக்கனத்தை கடைபிடிங்கள். அமைச்சர்கள்லாம் காரை விட்டுட்டு மெட்ரோ ட்ரெயினில் போறாங்க. பெரிய உலக அதிசயம். என்ன ஒரு நாடகம், என்ன ஒரு நடிப்பு! நீங்க ஒரு மந்திரி மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டா பெட்ரோல் விலை குறைஞ்சிருமா? டீசல் விலை சிக்கனம் ஆயிருமா? நான் கேட்கிறேன். என்ன ஒரு நியாயம் இல்லாத ஒரு அறிவுரையை இந்த மக்களுக்கு வழங்குகிறார். என்ன சொல்ற? இனிமேல் பெட்ரோலை எதிர்பார்த்து நாம் எதையும் செய்யக்கூடாது, நீங்கள்லாம் மாறுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன கேட்குறேன்? பெட்ரோல் இல்லை, நீ வாகனத்தில் போகாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் பூண்டு வண்டி இருக்கும்ல, மாட்டு வண்டி, அந்த வண்டியில் போவாங்க. நீங்கள்லாம் சரக்கு எடுக்கிறதுக்கு, திருவிழாவுக்கு போகிறவங்க அந்த மாதிரி மழையில் நனையாமல் இருக்கிறதுக்கு கூண்டு வண்டியில் போவாங்க. அப்படி போக சொல்கிறாரா பிரதமர் மோடி? அவர் முன்ன தயாரா? இதெல்லாம் சொல்லக்கூடியவரே, இந்த சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியவர் என்ன பண்ணுறாரு? உலகம் சுற்று வாழிற மாதிரி உலகத்தையே சுற்றிட்டு இருக்காரு. இங்கே ஏதாவது முக்கியமான பிரச்சனை நாட்டில் நடந்துகிட்டு இருந்ததுன்னா இவர் வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. இவர் முன்ன சிக்கனத்தை கடைபிடிக்கிறதை விட்டுட்டு நாட்டு மக்களுக்கு அறிவுரை வழங்கி கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு? பெட்ரோலை நம்பி இருக்காதீங்க. சரி, பெட்ரோலை நம்பி இருக்க வேணாம், வாகனங்கள்லாம் போகல,
இனிமேல் ஒரே வாகனத்தில் 4 பேர் 5 பேர் போகிறோம், அல்லது ட்ரெயினில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், சிக்கனத்தை ஏற்படுத்துகிறோம். ரைட்டு. துணி விலை ஏறுது, இனிமேல் யாரும் பேண்ட் போடாதீங்கன்னு சொல்லுவீங்களா? உணவினுடைய விலை ஏறி கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை, இந்த கேஸ் விலை, இந்த வர்த்தக சிலிண்டர் கடைகளுக்கெல்லாம், ஹோட்டல் கடைகளெல்லாம் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டரினுடைய விலை 3250 ரூபா 300 ரூபா வரலும் கொண்டு வந்துட்டாங்க. ஒரே நேரத்தில் 1000 ரூபா உயர்த்துறாங்க. டீ 10 ரூபா 12 ரூபாய்க்கு விற்ற டீ இன்னைக்கு 20 ரூபா. ஒரு 30 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த காப்பி இன்னைக்கு 40 ரூபா. ஒரு சாதாரண கடையில் போய் டீ குடித்தா கூட 20 ரூபா இன்றைக்கு டீன்ற அளவுக்கு இன்றைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இது யார் காரணம்? முழுக்க முழுக்க மோடி அரசினுடைய தவறான பொருளாதார கொள்கையின் காரணமாகத்தான் இந்த விலைவாசி மிக கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் ஒரு சொடக்கினால் 9 முறை பாலாட்டுகிற வேலையை செய்தால் மக்கள் இது போன்ற சிரமத்தை ஆளாகி கொண்டுதான் இருக்க வேண்டும். அமெரிக்காவை எதிர்க்கிற தெம்பும் திராணியும் இன்றைக்கு மோடி அவர்களுக்கு இல்லை என்று சொன்னால் ரஷ்யாவிடம் இன்றைக்கு குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை வாங்கி இருக்கலாம். ஈரான்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறது, இதையெல்லாம் சொல்றதுக்கு நீ யாருன்னு கேட்கறதுக்கு தைரியம் இருக்கிறது அந்த நரேந்திர மோடிக்கு இல்லை. இந்த நாட்டை அடகு வைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டை எப்படி வெள்ளைக்காரன் அடிமையா இருந்தமோ அந்த மாதிரி அமெரிக்க அதிபர்கிட்ட அமெரிக்காவோடு நம்முடைய நாட்டை கொண்டு போய் சேர்த்துருவாங்க போல. அந்த அளவுக்கு இன்றைக்கு நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை, மக்களுடைய கஷ்டங்களை தெரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இதன் பெட்ரோலிய பொருட்கள் மீது போடப்பட்டிருக்கிற வரியை குறைக்கணும். எலெக்ஷன் வரலும் கம்முன்னு இருந்தாங்க. சட்டமன்ற தேர்தல், 5 மாநில சட்டமன்ற தேர்தல் வரலும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தலை, கேஸ் விலையை உயர்த்தலை. எப்போ உயர்த்துறாங்க? ரிசல்ட் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெட்ரோல் விலையை கேஸ் விலையை உயர்த்துறான். 60 ரூபா உயர்த்துறான். ஒரு சிலிண்டருடைய வீட்டு சிலிண்டருக்கு 60 ரூபாயை உயர்த்துறான். என்ன ஒரு நியாயம் வேண்டாம்? ப. சிதம்பரம் நிதியமைச்சராக இருக்கிற பொழுது 10 ரூபா உயர்த்தினதுக்கே அது பல 100 போராட்டம் நடத்தணும். இப்போ 60 ரூபா மிகச்சாதாரணமாக உயர்த்துறாங்க. சிலிண்டர் விலையை உயர்த்தி எது மக்கள் அத்தியாவசியமாக பயன்படுத்துகிறாங்களோ அதன் மீதெல்லாம் வரியை போட்டு உயர்த்தி இன்றைக்கு மக்களை சாகடிக்கிற வேலையை செய்து கொண்டிருப்பது தான் ஒன்றிய மோடி அரசு. எங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றும் வாய்க்கா வரப்பு தகராறுலாம் கிடையாது. மோடி அரசாங்கத்தினுடைய தவறான பொருளாதார கொள்கை யாருக்காக இருக்காங்க? அவங்க அதானிக்கும் அம்பானிக்குமான அரசாங்கமாக இன்றைக்கு மோடி அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மோடி அரசாங்கம் ஏழை எளிய மக்கள் மீது அக்கறை செலுத்தும் என்று சொன்னால், தோழர்கள் குறிப்பிட்டதை போல ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன், இதையெல்லாம் சொல்லிட்டு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கிடைக்குதா? வேலை இல்லை. சரி, 5 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னாங்க. அக்கௌண்ட்டில் போடுறாங்களா? அது கேட்டாக்கா தேர்தலுக்காக ஏதோ சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டினுடைய நிதியமைச்சர் சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வரி கிடையாது, ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா வரி. 10 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த இட்லி 8 ரூபா, 10 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த இட்லி இப்போ 20 ரூபாய் ஆகிப்போச்சு. இட்லி விலை 20 ரூபாய் ஆகிப்போச்சு. ஆனால் இட்லி இறச்சி போயிடும். அளவையும் குறைச்சிட்றான், காசையும் உயர்த்து. அவன் சிலிண்டர் 3300 ரூபா போட்டு வாங்கி எந்த அடிப்படையில் அவன் இந்த இதெல்லாம் கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. வாடகை கட்டணும், வேலையாளர்கள் சம்பளம் கொடுக்கணும், எல்லாம் இருக்குது. ஹோட்டல் கடைக்காரன் கோவிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. யாருடைய தவறு? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய. எனவே தான் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய கட்சி அமைப்புகள் இருக்கிற பகுதிகளில் இந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக நம்முடைய போராட்டத்தை தொடங்குங்கள் என்று நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் உணவுப் பொருட்கள் விலை, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அத்தனையும் உயரும். யாரும் தடுக்கவே முடியாது. லாரி வாடகை உயரும், வேன் வாடகை உயரும், ஆட்டோ வாடகை. ஆட்டோக்காரங்களை மட்டும்தான் திட்டுவான் நம்மால். இவங்க இவ்வளோ அநியாயமாக காசு கேட்குறாங்க. லாரி வாடகை எவ்வளோ உயருது? டோல்கேட் கட்டணும், இடையங்காட்டியும் வருது. இந்த நாள் பார்த்தீங்கன்னா இடையங்காட்டியும் டோல்கேட் கட்டணத்தை வருது. இந்த லாரி மோட்டார் வச்சுருக்கிறவங்க, மோட்டார் வாகனம் பயணம் பண்ணுறவங்க மாதிரி ஒரு பாவம் பண்ணவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இந்தியாவில். குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் இவ்வளவு மோசமான வரிகளை போட்டு இந்த மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒன்றிய அரசாங்கம். அவர்களுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய மோடி அரசாங்கத்திற்கு ஜெய் ஸ்ரீராம் என்ற ஒரு இதை வைத்து கொண்டு இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்தி ஆட்சியில் தொடர்ந்து நீடிப்பது தான் அவங்களுடைய வேலையாக இருக்குது.
ஒரு நீதிபதி பேசுறாரு, நாட்டில் வேலை இல்லாத இளைஞர்கள் கரப்பான் பூச்சியை போல இருந்து கொண்டிருக்கிறார்கள்னு ரொம்ப ஏளனமாக பேசுகிறார். யாருடைய குற்றம் நாங்கள் கேட்குறோம்? வேலையில்லா பட்டதாரிகள் நிறைந்திருப்பதற்கு யார் காரணம்? இப்போ 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கீங்க, ஏன் நீங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்க முடியல? பட்டதாரிகளுக்கு வேலை கொடுக்க முடியல, என்ன காரணம்? வேலை கொடுத்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி கரப்பான் பூச்சி மாதிரி இருக்கிறாங்க, ஏன் பேசுறீங்க? அப்புறம் என்ன சொல்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி நீங்களாம் பக்கடா போடுங்க, இளைஞர்கள்லாம் வேலை எல்லாம் கிடைக்காது, பக்கடா போடுங்க அப்படின்றாரு. படித்து முடிச்சுட்டு பக்கடா போடுறதுக்காக போய் அவன் படித்தான், பக்கடா போட முடியுமா? எனவே இவ்வளவு ஒரு மோசமான மக்களை மிகவும் இழிநிலைக்கு கொண்டு போகிற ஒரு காரியத்தை செய்வதுதான் அவங்களுக்கு தேவை. மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், இனத்தின் பெயரால் இந்த மக்களை பிளவுபடுத்தி, இந்த மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி அவர்களை ஏமாற்றி இந்த ஆட்சியை நடத்தி கொண்டு போவதுதான் நரேந்திர மோடி அவர்களுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. தேர்தலில் கூட பார்த்து நம்ம தோழர்கள் நல்லா சொன்னாங்க, தேர்தலில் கூட தில்லு முள்ளு செய்வது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேற்கு வங்காளத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மேற்கு வங்காளம் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதில் தான் நமக்கு சந்தேகமே வருது. அங்கே திட்டமிட்டு எஸ்ஐஆர்ங்கிற பேரில் வாக்காளர்களை குறைத்து செயற்கையான ஒரு வெற்றி இன்றைக்கு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதனால தான் இவ்வளவு ஆட்டம் போட்டு மம்தா பானர்ஜியவே தோற்கடித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நமக்கு கூட அந்த சந்தேகம் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அரசியலில் தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது யதார்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஆனால் மம்தா பானர்ஜியும் திட்டமிட்டு தோற்கடிக்கப்படுகிறார், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அப்படிங்கிற பொழுது ஒரு சந்தேகம் ஏற்படுது. நாங்கள் இப்போ இந்த இவிஎம்ஐ நாங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். நீங்கள் பழையபடி நீங்கள் வாக்குச்சீட்டுக்கு மாறுங்க அப்படின்னு சொல்கிறோம். எனவே ஒன்றிய மோடி அரசாங்கம் இதையெல்லாம் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது. மேற்கு வங்காளத்தில் மிக கேரளாவில் கலவரம், ஆட்சி மாறின இடம்லாம் கலவரம். தமிழ்நாடு மட்டும்தான் அமைதி பூங்காவாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் கூட அமைதி பூங்காவாக இருந்தது தமிழ்நாடு மட்டும்தான். மற்ற மாநிலங்கள்லாம் தகராறு பண்ணிக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த திராவிட இயக்கங்கள் தான் காரணம். தகராறு பண்ணாமல் இவ்வளவு அமைதியாக போனதுக்கு இதெல்லாம் முக்கியமான காரணம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம தோழர்கள் மிகச்சிறப்பான முறையில் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆட்சி மாற்றம்னா சாதாரண